எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து வீட்டிலே வந்து சாம்பார் பொடி தான் செய்ய போகிறேன். அதுக்கு நான் என்னென்ன பொருள் எடுத்து வச்சுக்கிறேன் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. 300 கிராம் வந்து தனியா. இது கலருக்காக பெங்களூர் மிளகாய், அதாவது பேடிக்கா மிஷின்னு சொல்லுவாங்க. இந்த மிளகாய் வந்து நான் 100 கிராம் எடுத்துருக்கிறேன். இது கலருக்காக மட்டும்தான். காரத்துக்கு வந்து நம்ம நார்மலாக வந்து மிளகாய் வீட்டிலலாம் யூஸ் பண்ணல, அந்த மிளகாய் வந்து 200 கிராம் எடுத்துருக்கிறேன். 300 கிராம் தனியாவுக்கு 2 மிளகாய் சேர்த்து 300 கிராம் 600 கிராம் ஆச்சு. பச்சைப்பயிறு 100 கிராம், கருப்பு கொண்டக்கடலை 100 கிராம், பாசிப்பருப்பு 100 கிராம், உளுத்தம்பருப்பு 100 கிராம், மைசூர் பருப்பு 100 கிராம். இந்த பருப்பு வந்து நீங்கள் சாம்பார் பொடி செய்யும் போது இதை சேர்த்துங்க, டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் சாம்பார் வந்து திக்காக வரும். கடலைப்பருப்பு 100 கிராம், துவரம்பருப்பு 100 கிராம், நம்ம வீட்டில் சாதம் வடிக்கிற புழுங்கல் அரிசி 100 கிராம் எடுத்துக்கிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா மஞ்சள் 50 கிராம், 1 ஸ்பூன் வந்து லவங்கம், கசகசா 50 கிராம் கொஞ்சம் கம்மி, பட்டை வந்து சும்மா ஒரு 2 இது இந்த மாதிரி எடுத்திங்கன்னா கையில் 2 அளவுக்கு ஒரு 2 ஸ்பூன் வச்சிங்களா, சின்ன சின்னதாக கட் பண்ணிக்க 2 ஸ்பூன், மிளகு 50 கிராம், சீரகம் 50 கிராம், வெந்தயம் 50 கிராம், கடுகு 50 கிராம், உப்பு வந்து ஒரு 50 கிராம் எடுத்துருக்கிறேன். 2 ஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள் எடுத்து வச்சுருக்கிறேன். கருவேப்பிலை வந்து 2 கைப்பிடி அளவு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா அலசி நல்லா தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ இது எல்லாமே வந்து நம்ம தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து தனியா வறுத்துக்கலாம். தனியாவுக்கு வந்து கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதிகமாக வேணால் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். இப்போ தனியா வந்து சேர்த்துடலாம். தனியா வந்து நல்லா வறுந்துருச்சு. அந்த நல்லா வாசம் வரும்போது நம்ம எடுத்துடணும். அதே மாதிரி கலர் மாறக்கூடாது. ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். இப்போ அடுத்தது நம்ம மிளகாய் சேர்த்துக்கலாம். பெங்களூர் மிளகா. ஆமாம், காஷ்மீரி மிளகா. காஷ்மீர் மிளகா. அது பெங்களூரில் என்ன சொல்கிறாங்க, பேடி மிளகான்றாங்க. பேடிக்கா மிஷின் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா காய வச்சதுனால லைட்டாக சூடு ஏறினா போதும். நல்லா வெயில் அதுதான் அவ்வளோ செமையாக காயுதப்பா வெயில். பாருங்கள் நல்லா சவுண்டு வருது. மிளகாய் நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ இது எடுத்துக்கலாம். இதையும் வந்து ஸ்டவ் குறைச்சி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் வறுத்துக்கலாம். நம்ம மிளகாய் வறுக்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்து வறுத்திங்கன்னா அந்த நெடி வந்து வராதுன்னு சொல்லுவாங்க. நான் ஃபஸ்ட்டே போட்டிருக்கணும், மறந்துட்டேன் நான். இப்போ மிளகாவும் நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ எடுத்துக்கிறேன். எல்லா பருப்புமே வந்து தனித்தனியாக ஒவ்வொரு மாதிரி வறுப்படும். அதனால் நம்ம தனித்தனியாக வறுத்துக்கிட்டால் கலர் மாறாமல் நல்லா அந்த லைட்டாக கோல்டன் கலர் வர அளவுக்கு நம்ம வறுத்துக்கிட்டால் போதும். பாருங்கள் பருப்பு வந்து லைட்டாக கலர் மாறி வந்துருக்கு பாருங்கள். இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இப்போ கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். அடுத்தது மைசூர் பருப்பு சேர்த்துக்கலாம். நம்ம இது கூடவே வந்து இன்னும் 2 பருப்பு சேர்த்து போகிறோம். உளுத்தம்பருப்பு எல்லாமே 100 கிராம். நான் சேர்க்கறது எல்லாமே 100 கிராம் வெயிட் போட்டு தான் நான் சேர்த்துக்கிறேன். கரெக்டாக இருக்கும். அளவு கரெக்டாக சேர்க்கும் போது சாம்பார் பொடி வந்து நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இப்போ எல்லாமே வந்து நல்லா லைட்டாக கலர் மாறுற அளவுக்கு தீஞ்சி போகாமல் நம்ம பொறுமையாக ஸ்டவ் கம்மியில் வச்சுட்டு வறுத்துக்கலாம். பாருங்கள் எல்லா பருப்பு வந்து நல்லா கொண்டு வருவலாக வறுபட்டுடுச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பச்சைப்பயிறு வறுத்துக்கலாம். இது தனியாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு கடாய் சூடு இல்லை, இப்போ பிடிக்க முடியல. கருப்பு கொண்டக்கடலை வந்து சேர்த்துக்கிறேன். இதுவும் கொஞ்சம் லேட் எடுக்கும். ஸ்டவ் குறைச்சி வச்சுட்டு பொறுமையாக வறுத்துக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி வந்து வெடித்து வரணும். அப்போ வந்து நமக்கு இந்த கருப்பு கொண்டக்கடலை நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நல்லா துடைச்சிட்டு அரிசி சேர்த்துக்கிறேன். அரிசி நல்லா பொரிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு நம்ம வறுத்துக்கணும். அரிசி வந்து நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ நம்ம எல்லாமே சேர்த்துக்கலாம். இது கூடவே மிளகு, சீரகம், கடுகு, வெந்தயம், பட்டை, லவங்கம் இது எல்லாம் சேர்த்து 1 நிமிஷத்துக்கு வறுத்துக்கலாம். பாருங்கள் எல்லாமே வந்து நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ கடைசியாக வந்து கசகசா, மஞ்சள், பெருங்காயத்தூள், உப்பு அதையும் சேர்த்துருக்கலாம். எண்ணெயில் கொஞ்சம் பொரிச்சு. சரி நான் அதை மறந்துட்டேன். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.
ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சூட்லேயே கலந்து கொடுத்துட்டிங்கன்னா எல்லாம் வந்து நல்லா வறுபட்டுடும். இதுக்கு மேலே வந்து ஸ்டவ்லாம் எரிய வேணாம். நான் ஆஃப் பண்ணிவிட்டேன். இந்த சூட்லேயே கலந்து கொடுக்கலாம். இப்போ எடுத்து நம்ம எல்லாம் லாஸ்ட்டில் கருவேப்பிலை மறந்துட்டேங்க. நல்லா அலசி டேபிள் மேலே வச்சுட்டேன் நான், தண்ணி இல்லாமல் இருக்கட்டும்னு. அது என்ன ஆச்சுன்னா நான் மறந்துட்டேன். நான் கடைசியாக வந்து கருவேப்பிலை போட்டு நல்லா கொஞ்சம் மொறு மொறுன்னு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பெருங்காய வாசனை எப்படி வருது. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா சூடு ஆறணும். எல்லாம் மிளகாய் தனியா எல்லாமே வந்து நல்லா சூடு ஆறட்டு நான் மிஷினில் வந்து கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்து அப்புறம் பார்க்கலாம். சாம்பார் பொடி வந்து அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ நம்ம பார்க்கலாம் பாருங்கள். நல்லா மஞ்சளாக, ஆனால் மஞ்சள் 50 கிராம் தான் போட்டோம். அந்த சாம்பார் பொடி பாருங்களேன், அந்த வாசம் ஓப்பன் பண்ண உடனே அவ்வளோ வாசனை. நல்லா சூடு அங்கேயே ஆற வச்சு நல்லா கொடுத்துட்டாங்க. நம்ம பாக்ஸில் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கேயும் வீட்டில் வந்து நம்ம இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி கலந்து விட்டு நல்லா ஆற வைக்கணும். இந்த முறை பரவாயில்ல, ஒவ்வொரு முறை ரொம்ப கொஞ்சம் திரியாக இருக்கும். நைஸாக நல்லா அரைச்சி கொடுத்துக்குறாங்களே சாம்பார் பொடி. நம்ம வீட்லேயே ஒரு அருமையாக சாம்பார் பொடி ரெடி பண்ணிட்டோம். இந்த சாம்பார் பொடி வச்சு தான் இன்றைக்கி வந்து முருங்கைக்காய் சாம்பார் வைக்க போகிறேன். நான் ஒரு 3 முருங்கைக்காய் வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். நான் பருப்பும் வந்து முன்னாடியே வேக வச்சுட்டேன். பருப்பில் வந்து பூண்டு, கொஞ்சோண்டு சீரகம், பெருங்காயத்தூள்லாம் போட்டு மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். பருப்பு நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து சாம்பார் தாளிச்சிக்கலாம். பாத்திரம் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ ஒரு 3 ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நம்ம தோட்டத்தில் ஒரு 3 கத்திரிக்காய் கிடச்சிதுங்களா, அதை போட்டு முருங்காய் கூட சாம்பார் வைக்கலாம் அப்படின்னு நினச்சேன். அப்பா வந்து மதியம் களிக்கு வந்து கத்திரிக்காய் கடைஞ்சிட்டு எனக்கு அப்படின்னு சொன்னார். அதனால் வந்து களி செஞ்சுட்டு கத்திரிக்காய் கடைஞ்சிட்டேன் நான். அதனால் வெறும் முருங்காய் மட்டும் போட்டு தான் சாம்பார் வைக்க போகிறேன். வெறும் காய்கறி சாம்பாருக்கு மட்டும் நம்ம சாம்பார் பொடி வந்து கடையில் வாங்குவோம் இல்லையா, அந்த சாம்பார் பொடி தான் இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம். நம்ம சாம்பாருக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். கத்திரிக்காய் சாம்பார், அவரைக்காய் சாம்பார், இந்த மாதிரி எந்த காய் ஒன்றா போட்டு செய்யலாம். அதே மாதிரி நம்ம காய்ங்கெல்லாம் போட்டு கதம்ப சாதம் செய்வோம் இல்லையா, சாம்பார் சாதம், அதுக்கு இந்த பொடி போட்டு செய்யும் போது டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா எல்லா பருப்புமே சேர்த்து நம்ம வறுத்து அரைச்சிருக்கிறோம். அதனால் சாம்பார் சாதத்துக்கு இன்னும் நல்லாயிருக்கும் சூப்பராக. எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ கடுகு சேர்த்துக்கிறேன், கொஞ்சமாக சீரகம். நான் எப்போவுமே சாம்பார் எந்த சாம்பார் செஞ்சாலும் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்குவேன். நல்லா வாசனையாக இருக்கும். ஏற்கனவே நம்ம வெந்தயமும் அரைச்சிருக்கிறோம். கொஞ்சமாக சும்மா ஒரு 4 சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி இந்த சாம்பார் பொடியில் வந்து நம்ம உப்பும் சேர்த்து அரைச்சிருக்கிறோம். நம்ம சாம்பார் பொடி சேர்த்ததுக்கப்புறம் உப்பு பத்தலைன்னா நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. வெங்காயம், கொஞ்சம் கறிவேப்பிலை. நான் 2 வெங்காயம் வந்து நீல வாக்கல் கட் பண்ணிக்கிட்டேன். இந்த வெங்காயமும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி 3 தக்காளி எடுத்து நீல வாக்கல் கட் பண்ணிக்கிட்டேன். அதையும் சேர்த்துக்கலாம். நம்ம சாம்பார் பொடியில் வந்து நான் உப்பும் சேர்த்து அரைச்சிருக்கிறேன். சாம்பார் பொடி வந்து கெட்டு போகாது, ரொம்ப நாளைக்கு கலர் மாறாமல் அப்படியே இருக்கும். அதனால் வந்து நான் உப்பு சேர்த்து அரைச்சிருக்கிறேன். இப்போ வந்து வெங்காயம் தக்காளிக்கு கொஞ்சமாக முருங்கைக்காய் சேர்ப்பேன் இல்லையா, அது வேகத்துக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் நான். தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம முருங்கைக்காவை சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு, ரொம்ப நேரம்லாம் முருங்கைக்காய் சேர்த்ததுக்கப்புறம் வதங்கணும்னு இல்லை, கலந்து விட்டுட்டு நம்ம வந்து சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். நான் வந்து வெறும் நம்ம சாம்பார் பொடி அப்படின்றதுனால வேறு எதுவுமே நான் கூட சேர்க்க போகிறதில்ல. 3 ஸ்பூன் வந்து சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன். போடும்போது தானே மஞ்சளாக இருந்தது, இப்போ பார்த்தா கலர் ஆயிடுச்சு. நம்ம கலருக்கு வந்து மிளகாத்தூள்லாம் போட்டுக்கிறோம்ல, சகப்பு மிளகாய், காஷ்மீர் மிளகாய், நல்லா கலர் வந்துடும் நல்லா. இப்போ நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து காய் வேக வச்சுக்கலாம். ஒரு பாதி அளவுக்கு முருங்கைக்காய் வேகும் போது புளி தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ பருப்பு வேக வச்சு தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இந்த சாம்பாருக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். காய் நல்லா வேகட்டும், அப்புறம் புளி தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள், முருங்கைக்காவும் நல்லா வெந்துடுச்சு. பாருங்கள், நம்ம அந்த சாம்பார் பொடி சேர்த்தது எவ்வளோ திக்காக வந்துருக்கு பாருங்கள். நிறைய பருப்பு ஐட்டம்லாம் நல்லா வறுத்து சேர்த்ததுனால நல்லா சாம்பாரும் வந்து திக்காக வரும். நம்ம புளிக்குழம்பு காரக்குழம்பு கூட இந்த சாம்பார் பொடியில் வைக்கலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் குட்டியாக ஒரு நெல்லிக்காயில் புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த புளி தண்ணி சேர்த்துக்கலாம். புளி தண்ணி சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வந்து நல்லா கொதிக்கிட்டோம். அந்த பச்சை வாசனை போயிடுச்சுன்னா அப்புறம் வந்து நம்ம பருப்பு சேர்த்துக்கலாம். புளி சேர்த்து நல்லா கொதிச்சிடுச்சு. நம்ம கடைஞ்சி வச்சுருக்கிற பருப்பு வந்து சேர்த்துக்கலாம். பருப்பு தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு சாம்பார் வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம்.
ஸ்டவ் குறைச்சி வச்சுட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வந்து நல்லா சாம்பார் கொதிக்கட்டும். பாருங்க, சாம்பார் வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம வீட்டிலையே அரைச்ச சாம்பார் பொடி வச்சு ஒரு அருமையான முருங்கைக்காய் சாம்பார் வந்து ரெடி. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்பா தெரியுமாடா இந்த சாம்பார் கொஞ்சம் கிணத்துல ஊற்ற சொல்லி குடித்தார். டேஸ்ட் நல்லா இருக்குது எனக்கு கொஞ்சம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு 2 கரண்டி சாம்பார் வந்து ஒரு கிணத்துல ஊற்றி அப்பா ஃபஸ்ட்டே குடித்தார். நல்லா இருக்கே இந்த சாம்பார் பொடின்னு. இதில் எத்தனை பொருள் நம்ம சேர்த்துருக்குறோம். எல்லாமே வந்து ரொம்ப சாம்பார் வந்து கொஞ்சம் திக்காகவும் கொடுக்கும். டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நான் எடுத்துக்கிட்ட அளவு மாதிரியே நீங்களும் வந்து சாம்பார் வந்து இதே மாதிரி அரைச்சி செஞ்சு பாருங்கள். இது கூட நம்ம வந்து வேறு எதுவுமே சேர்க்கவே இல்லை, எல்லாமே இதிலே சேர்த்துருக்குறோம். அதே மாதிரி நம்ம வந்து உப்பு சேர்த்து அரைச்சோம் சாம்பார் பொடி. அது எதுக்காகனா வண்டு பிடிக்காது. அதாவது வருஷக்கணக்கில் வச்சுருந்தா கூட கலர் வந்து மாறாது. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அருமையான ஒரு சாம்பார் பொடி நம்ம வீட்லேயே சூப்பராக வறுத்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இந்த சாம்பார் வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.